உட்கார்ந்துருக்காரா? ஏற்கனவே சில அரசியல் கட்சியை சொல்லிட்டு இருந்தார். சில பேர் இவர் என்ன சொன்னாரு, முதலமைச்சர் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கூட இதுவரை கொடுக்கலன்னா விவசாயத்தோட கஷ்டம்ன்றது தொழில் வெளியாட்டு அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் நேரம் வரும்போது பேசுறாரு. வரக்கூடிய பிள்ளைங்கள் படிக்கும் போது இல்ல அக்காவும் தோட்டத்துல இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு சமையல் செய்யும் போது அந்த மிக்சியில போட்டா இந்த ஆட்டும் போதுதான் கரெக்டா மின்சாரம் போகுது. மறுபடியும் போறது 8 வரும். பிள்ளைங்க படிக்கிறது எப்படி? இல்ல நம்ம விவசாயிங்க தோட்டத்துல இருந்து சாப்பாடு செஞ்சது எப்படி? இது இரவு நேரத்துல ஒரு பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிகமா யானைகள் மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய ஏரியா யானைகள் அதிகமா வரும். அந்த யானைகள் வரக்கூடிய நேரத்தில் மின்சாரம் கரெக்டா பண்றாங்க. அப்போ உங்களுக்கு யாரு இலவசம் கேட்டார்? நாங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க இலவசம் என்றதே கொடுக்காதீங்க. என்னைக்குமே நம்ம விவசாயிகளுடைய வேதனை அவங்க புரிஞ்சுக்க மாட்டார். ஏன்னா நம்ம விவசாயிகளை ஒற்றுமையா வாழ்றதுக்கு அவங்க விட மாட்டாரு. நம்ம விவசாயிகளை வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் இங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் முழுவதுமே. இன்னைக்கு நம்ம ஜோசப் விஜய் பிறந்த நாள், அவங்க அங்க பிறந்த நாள் கேக் பண்றாரு, நம்ம சோறு இல்லாதவங்க வாயடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. நாம என்னைக்கு விவசாயிகள் ஒற்றுமையா வந்தாதா அன்னைக்குதான் இந்த தமிழ்நாடு மாறும் என்பது ஒரு கருத்து என்பதை நான் சொல்றேன். மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அனைவரும் இன்னைக்கு 22/6/2026 அன்று தமிழ்நாட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் 36 மாவட்டங்களிலே இன்னைக்கு அடியாள உண்ணாவிரத போராட்டம் நம்ம தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக இன்னைக்கு நடக்கிறது. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள், அவர் அங்கே கேக் கட் பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அடியாள உண்ணாவிரத போராட்டம் அவருடைய பிறந்த நாள் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க தேர்தல் முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாருன்னா, 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் முழுமையாக 100% பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தா 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்விடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது இல்லாமல் 200 யூனிட் இலவசம் ஃப்ரீ மின்சாரம் கொடுக்குறீங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறீங்க, பஸ்ஸில் எல்லா பேருந்தும் இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி, இது இல்லாமல் பிறந்த பிள்ளைக்கு 2 கிராம் தங்கம், அப்புறமா கல்யாணமான 1 பவுண்டு தங்கம், ஒரு பொட்டு சேர ஒரு கிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் அப்புறமா தேர்தலில் ஜெயிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா காலி ஆகிட்டு இருக்குது. இதில் விவசாயினுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி முதல்ல 50,000 தள்ளுபடி செஞ்சிருந்தாரு. அதில் 50,000 முழுமையாக, 50,000 மேலே இருந்தால் ஒரு 15,000, அப்புறம் 10,000, 5,000, 1,00,000 இருந்து 5,000 சொல்லியிருந்தார். மறுபடியும் இப்போ 2வது முறை என்ன சொல்லியிருக்கேன்னா, 75,000 ரூபா நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம், அதுக்கு மேலே இருந்தால் 30,000 தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேங்கன்னா, விவசாயிகள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துடுங்களோ அந்த 5 ஏக்கர் உள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும் என்பது தான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கோரிக்கை அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சங்கத்தின் கோரிக்கை. இப்போ மகாராஷ்டிராவில் 32,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயிர்க்கடன் வெறும் 16,000 கோடி தான். இந்த 16,000 கோடி முழுமையாக தள்ளுபடி செஞ்சதா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொன்ன வாக்குறுதி செய்ய நிறைவேற்றணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த 7வது மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் சென்னை நோக்கி போயினாங்க. நம்ம சட்டமன்றத்தை கூட்டத்தை சேர நேரத்தில் நாங்கள் அனைவரும் முந்திக போராட்டம் செய்வோம். இது இல்லாமல் ஒரு பக்கம் மாட்டு லோன் எடுத்து விவசாயிகள் மாட்டு லோன் கட்டாமல், 2வது கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் 40,000 பேர் விவசாயிகள் இன்னைக்கு லோனு கட்டாமல் எல்லாமே அந்த கோழி பண்ணைகளை எல்லாமே இடித்து கீழே தள்ளிட்டு அவதிக்கு ஆளாக்கி இருக்கிறார். இது ஒரு வருஷத்துக்கு விவசாயிகள் பயிர்க்கடன் கட்டாமல், இந்த கறிக்கோழி பண்ணை கடன் கட்டாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 10,000 பேருக்கு மீதி நம்ம இந்தியாவில் தற்கொலைக்கு ஆளாக்கி இருக்கிறார். இதுக்கு தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து அவர் கொடுத்த வாக்குறுதி பின்வாங்கி பரிசீலனை செய்து தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும் என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வேதனை, அவருடைய கருத்து மற்றும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துடைய கருத்து என்பதை நான் பதிவிட்டிருக்கிறேன். இது செய்வோம், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறது வரையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் சில
காரணங்களால் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய வேதனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இப்போ எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசங்களை சேர்த்துன்னு இல்லாத போது அந்த யார்கிட்ட போய் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்தும் போது கடன் வாங்கணும் என்பதுதான் விவசாயிகள் அழிஞ்சு கொண்டிருக்கிறார். இதில் வந்து தமிழக அரசு ஒரு தரமாக இருக்கக்கூடிய கல்வி, ஒரு தரமாக இருக்கிற மருத்துவமனை, விவசாயிகளுக்கு தரமாக இருக்கக்கூடிய விதைகள், மருந்துகளை கொடுத்தா போதும் என்பது தான் விவசாயிகள் கோரிக்கை. இது இல்லாமல் இப்போ நேபாளில் கொடுத்திருக்க அரசாங்கம் எல்லாமே அரசாங்க பள்ளி தான் இருக்கணும், இப்போ தனியார் பள்ளி இருக்கக்கூடாது. அந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் அறிவித்தால் நல்லா இருக்கு என்பது தான் விவசாயிகளுடைய கோரிக்கை என்பதை நான் பண்ணிவிட்டேன். ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக விவசாயிகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதி என்பது வாக்குறுதி மட்டும் இல்லை, இது உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி எப்படி என்னன்னா, 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இது கடன் தள்ளுபடியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதை நம்பிதான் இன்றைய தமிழக மக்களும் தமிழக விவசாயிகளும் அனைவரும் இந்த வாக்களித்து இதை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு அவர் கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற்று சுமார் ஒரு 10 மாதத்திற்கான கடன் தள்ளுபடி மட்டும் சுமார் 50,000 வரை மட்டும்தான் தள்ளுபடி என்பதை அறிவித்தார். நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செய்த பின்பு வனப்போராட்டம் செய்த பின்பு தற்போது 75,000 அப்படின்னு ஒரு நிர்ணயம் செய்துள்ளார். அந்த விவசாயிகளுக்கு பயனளிக்காத இந்த திட்டத்தை திரும்ப பெற்று அவர் தேர்தலிலே வாக்குறுதி அளித்தபடி சரியான கடன் தள்ளுபடியை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகளும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களின் வேண்டுகோளாகும். அதன் அடிப்படையில் எங்களுடைய அந்த இப்போ அறிவிக்கப்பட்ட இந்த கடன் திட்டத்தை திரும்ப பெற்று எங்களுக்கு சரியான கடன் திட்டத்தை அறிவிக்கப்பட வேண்டும். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையிலே இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிக்கப்பட வேண்டும். அவர் திரைப்பட நிகழ்ச்சியிலே கூட பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு ஒரு கூக்குரலை எழுப்பி பல்வேறு விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர் தன்வசப்படுத்திதான் வாக்கை பெற்றார். விவசாயிகளை வாக்கை பெற்று இப்போ தற்போது விவசாயிகளை ஏமாற்றும் ஒரு திட்டத்தை அறிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். ஆகவே சரியான திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தை திரும்ப பெற்று சரியான திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில நுகர்வோர் அணி மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர்.